எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் கடந்த ரமலானில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்காக பரிசளிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. பரிசளிப்பு என்பது வெறுமனே பரிசை பெறுகிற ஒரு நோக்கத்திற்காக நடத்தப்படுவதல்ல. இந்த மாதிரி பரிசுகளை கொடுப்பதன் வழியாக மேலும் அந்த செயலில் உங்களை நீங்கள் ஆழப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பரிசுகள் வழங்கப்படுகின்றன. பரிசு வழங்குறது நீங்க ஜெயிச்சிட்டீங்க என்று உங்களை உற்சாகம் கொள்ள வைக்கிற அதே நேரத்தில் இந்த வெற்றியை நாம் தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் என்கிற உணர்வை உங்களுக்கு தர வேண்டும். இந்த ஒரு போட்டியில் நீங்க ஜெயிச்சிட்டது கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பீங்க, கொஞ்சம் உழைச்சிருப்பீங்க, கொஞ்சம் குரான் எடுத்து புரட்டி இருப்பீங்க, சில தெரியாத கேள்விகளுக்கு மற்றவங்கள்ட்ட கேட்டு பதில தெரிஞ்சிருப்பீங்க, சில புத்தகங்களை படிச்சிருப்பீங்க, சில பேருடைய பயான்களை யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் கேட்டு அதுல இருந்து பதில தேடி எடுத்து கூட நீங்க சொல்லியிருப்பீங்க. ஆனா இந்த லெவலுக்கு வந்ததுக்கு பிறகு மீண்டும் இதே நிலையில இருக்கிறதா இருந்தாலும் சரிதான், அல்லது இதை விட மேம்பட்ட நிலையில இருக்கிறதா இருந்தாலும் சரிதான், இந்த போட்டிக்கு நீங்க எப்படி உழைச்சிங்களோ அதுக்கு ஈக்குவலா தொடர்ந்து உழைத்து கொண்டே இருந்தால் மட்டும்தான், படித்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் இதே நிலையில நீங்க நீடிக்க முடியும். இல்லாட்டி நீங்க படிச்சதெல்லாம் வேஸ்ட். பள்ளிக்கூடத்துல பல பேர் படிக்கிற மாதிரி தான், ஸ்கூல்ல எக்ஸாம் முடிஞ்ச உடனே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, போன வருஷம் என்ன படிச்சேன் யாருக்கு தெரியும், அது புக்கெல்லாம் எடுத்து பார்க்கணும் அப்படின்ட்டு போற மாதிரி இதுவும் அப்படி போயிடும். ஆனால் இது அப்படி போகக்கூடிய கல்வி அல்ல. நீங்கள் பெற்றிருக்கிற கல்வி என்பது, நீங்கள் தேடிய கல்வி என்பது, நீங்கள் அளித்த கேள்விகளுக்கான பதில் என்பது ஒரு எக்ஸாமுக்காக, ஒரு போட்டி தேர்வுக்காக எழுதப்பட்ட பதில்கள் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்காக எழுதப்பட்ட பதில்கள். உங்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக, வாழ்வின் மகிழ்ச்சிக்காக, வாழ்வின் நிம்மதிக்காக, வாழ்வின் நேர்வழிக்காக, வாழ்வுக்கு பிறகான நீண்ட நெடிய உண்மையான வாழ்வுக்காக நீங்கள் எழுதிய பதில்கள் அவை. அந்த பதிலை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும், தொடர்ந்து அதை கடைபிடிக்கணும். அப்படின்னா அந்த பதிலை எழுதுறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணீங்களோ அதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த பதில்களுக்கு நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே, படிச்சுக்கிட்டே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதே லெவலில் நிக்கலாம்னா நிக்க முடியாது. ஃபிளைட் மாதிரி தான். இங்க இருந்து பிளைட்டை தூக்குறாங்க, மேல தூக்குறதுக்கு ஒரு பெரிய பவர் தேவை. ஓடுதளத்துல கடுமையா வேகத்துல ஓடி அங்கிருந்து வண்டி புறப்பட்டு இங்கும் அங்கும் அப்படியே திரும்பி லைட்டா அப்படி கிராஸ்ல ஏறி சல்லுன்னு மேல கொண்டு போய் எந்த லெவல்ல எந்த ஹைட்ல நிப்பாட்டணுமோ அந்த ஹைட்ல போய் நிப்பாட்டின பிறகு சரி மேல வந்தாச்சு, கொஞ்ச நேரம் நிக்கட்டுமே அப்படின்னு இன்ஜின் ஆஃப் பண்ணி போட்டாருன்னா, வந்தாச்சுல இவ்வளவு தூரம் உழைச்சோம், இவ்வளவு டெவலப் பண்ணோம், இவ்வளவு கஷ்டப்பட்டோம், வண்டியை பிளைட்டை விமானத்தை தூக்கி கொண்டு நிப்பாட்டியாச்சு, ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு விமானத்தை ஓட்டுறவர் கொஞ்சம் கேப் விட்டாருன்னா என்ன ஆகும், அதுக்கப்புறம் கீழே வந்துடுவார். அதே இடத்துல நிக்கிறதுக்கே அவர் அதே மாதிரி உழைச்சிக்கிட்டே இருக்கும். கீழே வண்டியை தூக்கும் பொழுது எவ்வளவு என்னென்ன அதுல எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்தி என்னென்ன மாதிரியான வேலைகளை செஞ்சு அவ்வளவு ஒசரத்துக்கு கொண்டு வந்தாரோ அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சாதான் அந்த இடத்துலயாவது அவர் நிக்க முடியும். அவர் அதை தாண்டி அடுத்த ஊருக்கு போறது ரெண்டாவது விஷயம். அவர் மேல போன இடத்துல இப்படி நிக்கணும்னா கீழே கொடுத்த அதே உழைப்பை மேலையும் கொடுத்தாகணும். கொடுக்காதான் மேல வந்துட்டேன்னு நினைச்சா அவ்வளவு கீழே போயிடுவார். அது மாதிரிதான் நீங்க மேல வந்துட்டோம், நம்ம தான் வாங்கிட்டோமே, எத்தனை மதிப்பெண் வாங்கியிருக்கோம், 100 கேள்விக்கு 80 கேள்விக்கு பதில் சொல்லிட்டோமே 80%, 90 கேள்விக்கு பதில் சொல்லிட்டோமே 90%, 98 கேள்விக்கு பதில் சொல்லிட்டோமே 98%, அப்பா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சர்டிபிகேட், ஓகே சர்டிபிகேட் கொடுக்கலாம் தான். உங்களுடைய அறிவை நம்ம எவ்வளவு தூரம் மார்க்கத்துல தெரிஞ்சு வச்சிருக்கிறோங்கிற விஷயத்த உங்களை நீங்களே செக் பண்ணி பார்த்துக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு தான். ஆனா அதோட முடிஞ்சு நம்ம தான் 98 வந்துட்டோமே நிப்பாட்டிட்டா அது பிறகு 98 0 வந்து நின்றோம். அது 50 ஆகும், 30 ஆகும், 20 ஆகும், 10 ஆகும், 5 ஆகும், கடைசியில் இன்னும் 5 வருஷம் கழிச்சு இதே கேள்வியை கேட்டோம்னா அப்படியே அது எங்க இருக்குன்னு தெரியல, அன்னைக்கு எழுதணும் அது என்னமோ தெரியலப்பா அப்படின்னு 9th படிச்ச கொஸ்டினை காலேஜ் படிக்கிற பையன்ட்ட கேட்டா எப்படி திருன்னு முழிப்பானோ, காலேஜில் எழுதின பதில ஒரு 5 வருஷம் கழிச்சு வேலைக்கு போன ஒருத்தர் போய் கேட்டா எப்படி முழிப்பாரோ அது மாதிரி நம்மளும் முழிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துடும். அந்த மாதிரி சூழல் எல்லாம் வரக்கூடாது. உங்களை நீங்களே மேலும் மேலும் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான்
இந்த மாதிரியாக பரிசுகளை வழங்கி உங்களை ஊக்கப்படுத்துகிற வேலைகளை தொடர்ந்து செய்கிறார்கள். எனவே நீங்கள் எதற்காக இது வழங்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையோடு இந்த நிகழ்ச்சியில நாம பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில நன்மைக்கு உதவுங்கள் அப்படிங்கிற தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். நன்மையான காரியங்களை உதவி செய்யணும் அப்படிங்கிறது கான்செப்ட். நன்மையான இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இயல்பான ஒண்ணுதான். குறிப்பா முஸ்லீம்கள், அதிகமாக சொற்பொழிவுகளில் பங்கெடுக்கிறவங்க, ஜும்மா பயான்களை கேட்கிற வாய்ப்புடையவர்கள், மார்க்க உபதேச அரங்குகளில் அவ்வப்போது பங்கேற்கிறவர்கள் எல்லோருக்குமே தெரிந்த மிகச்சாதாரணமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, நல்ல காரியத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது. இது அல்லாஹ் குர்ஆன்ல வலியுறுத்துகிற ஒரு செய்தி. வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். நீங்கள் நன்மையான காரியத்திற்கும் இறையச்சத்தின் பார்ப்பட்ட காரியங்களுக்கும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். பாவமான காரியத்திற்கும் இறைவனின் வரம்புகளை மீறுகிற காரியங்களுக்கும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள். சூரத்துல் மாயிதாவில் அல்லாஹ் சொல்லுகிற ஒரு செய்தியை தான் இன்றைக்கு தலைப்பாக வழங்கி இருக்கிறார்கள். நன்மைக்கு உதவுங்கள், நன்மையான காரியத்துக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்ப இதுல முதல்ல இந்த நன்மையான காரியங்களுக்கு உதவி செய்தல் என்பது ஏன் செய்யணும்? அல்லாஹ் சொல்லிட்டான் செய்யணும், இது ஒரு பதில். இறைவன் கட்டளையிட்டு நான் படைச்சவன், அவன் என்ன சொன்னாலும் அதை செஞ்சுதான் ஆகணும். அதை மீறினா அவன் தண்டிப்பான், இல்லாட்டி நாளை மறுமையில் நரகத்தில் போட்டு கூட வேதனை செய்வான். என் பேச்சை ஏன் கேட்கல அப்படின்னு கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாத ஒரு நெருக்கடிக்கு நம்ம ஆளாயிருவோம். எனவே இறைவன் சொன்னா நான் செய்கிறேன், இது ஒரு பதில். அதை தாண்டி நம்முடைய உள்ளம் அமைதி அடைவதற்கு மேலும் சில பதில்கள் தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளை எனவே நான் நம்புகிறேன், எனவே நான் செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னா அது அது ஒரு போதுமான, ஒரு மூமின்களுக்கு போதுமானது தான். ஆனாலும் கூட நம்முடைய உள்ளம் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக முழுமையாக நாம் கட்டுப்பட்டு விடுவதோ, நம்முடைய மனம் நிம்மதி அடைந்து விடுவதோ இல்லை. அதுல லேசா ஒரு ஓரத்தில் சஞ்சலம் சுத்திக்கிட்டே இருக்கும். இன்னும் அதை தெளிவுபடுத்துறதுக்கு வேறு சில ஆதாரங்கள் தேவைப்படும், வேறு சில துணை சான்றுகள் தேவைப்படும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட அல்லாஹ்விடத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? என் இறைவா, எனக்கு நீ காட்டு, இறந்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு நீ காட்டு. இறந்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு செய்தி தானே. கண்டிப்பா அல்லாஹ் உயிர்ப்பித்தே தீருவான். ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் பல இடத்துல சொல்லிட்டான், எல்லா நபிமார்களுக்கும் சொல்லிட்டான். இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு நபிமார்களையும் அந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா, இறந்த பிறகு அல்லாஹ் அவங்களை உயிர் கொடுப்பான்னு சொன்ன விஷயத்தை தான் அவங்களால நம்பவே முடியல. அதனாலேயே நபியை மறுத்துட்டாங்க. இவர் சொல்றதை ஏத்துக்க முடியலப்பா. என்ன சொல்றாரு? செத்து போன பிறகு திரும்ப வருவாங்கிறாரே, செத்தவன் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவாங்கிறான், அது எப்படிப்பா நடக்கும்? ஐதா மித்னா வகுன்னா துராபன் வழலாமன் ஐன்னார மகூசுவன ஹல்கன் ஜதீதா, நாங்கள் இறந்து மண்ணாகி எலும்புகளாகி ஒன்றுமில்லாமல் போனதற்கு பிறகு மீண்டும் ஒரு புதிய படைப்பாக படைக்கப்படுவோமா? இது ஆச்சரியமாக இருக்கிறது, இவர் சொல்றதை நம்ப முடியலையே. அப்படின்னா இவரை நம்பல அப்படின்னு, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது, இறைவன் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதை சந்தேகப்பட்ட காரணத்தினால்தான் நபிமார்களையே சந்தேகத்திற்குரியவர்களாக இந்த காலத்து மக்கள் பார்த்தார்கள். நபிமார்களின் போதனைகளே மறுத்தார்கள். இதை ஏற்க முடியவில்லை, எனவே நபியை நாங்கள் ஏற்கவில்லை, அவர் சொல்லுகிற இஸ்லாத்தை ஏற்கவில்லை, அவர் காட்டுகிற இறை கோட்பாட்டை ஏற்கவில்லை என்பதற்கு அவர்கள் வைத்த முக்கியமான வாதம் மரணத்திற்கு பிறகு மீண்டும் இறைவனால் நாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்கிற செய்தி. இப்ப பாருங்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளவு பெரிய ஆளு, அவங்கள பத்தி சொல்ல தேவையில்லை, நம்ம அவ்வளவு கேள்விப்பட்டிருக்கோம். வருஷம் ஹஜ் பெருநாள் வந்துருச்சுன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய போதனைகளை, அவங்களுடைய அற்புதங்களை, சாட்சிகளை, ஆதாரங்களை, தியாகங்களை மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹ்வும் அவ்வளவு பேசுறான். வைதிபுத்தலா இப்ராஹிம ரப்புஹு பிக்கலிமாத், பல வகைகளில் இப்ராஹிமை இறைவன் சோதித்தான். அவரை எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாரு, எல்லாத்தையும் சூப்பரா. எவ்வளவு பெரிய சோதனை, வேற யாருக்கும் வைக்காத அளவுக்கு பிரம்மாண்ட சோதனைகள். பெத்த பிள்ளைய அறுத்து போடு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஜெயிச்சாங்க. பெத்தெடுத்த பிள்ளையையும் கட்டிய மனைவியும் கொண்டு போய் காட்டுல விட்டுட்டு வா அப்படின்னு அல்லாஹ் சொன்னா ஜெயிச்சாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், அவ்வளவுதான், வேற எந்த விஷயமும் கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டா ஏத்துக்கிறேன் அப்படி. அப்படி இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மனிதர்களிலேயே அல்லாஹ்வுக்கு தோழன் என்று அழைக்கப்படுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஒரு தனி மனிதரே, ஒரு தனித்த சமுதாயத்தை போல என்று வர்ணிக்கப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்,
நெருப்பு குன்றத்திலே தூக்கி எறியப்பட்ட பொழுது இறைவனின் அருளை கண்ணுக்கு கண்ணாக கண்டு அனுபவித்து நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மொத்த சமூகமும் எதிர்த்து நின்ற பொழுது தனி மனிதனாக நின்று ஏகத்துவத்தை நிலைநாட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு என்று சொல்வதற்கு எத்தனை செய்திகள். முத்தாய்ப்பா சொல்றதா இருந்தா ஒரே ஒரு செய்தி. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்துல ஒரு மனிதர் வர்றார். வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுறாரு ரெண்டாவது. ஆனா பேச ஸ்டார்ட் பண்ணும் பொழுது யா கைரல் பரியா, படைப்புகளிலே சிறந்தவரே அப்படின்னு கூப்பிட்டு, முகமதே, அன்பானவரே, கருணையுள்ளவரே, சமுதாய தலைவர், இப்படி எல்லாம் கூப்பிட்டு பேசுவாங்க தானே. அந்த மாதிரி அந்த ஸ்டார்டிங் பயான் பண்ண ஆரம்பிக்கும் போது மக்களே, மூமின்களே, நல்லடியார்களே அப்படியெல்லாம் சொல்லிட்டு அக்கா தங்கச்சிகளே, தாய்மார்களே அப்படியெல்லாம் ஆரம்பிக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்த ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் இடத்துல பேச்ச ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்னா, யா கைரல் பரியா, படைப்புகளிலே சிறந்தவரே அப்படின்னு சொல்லி அடுத்த மேட்ருக்கு வரல. அப்பதான் ஆரம்பிச்சிருக்கார். தாய்மார்களே அப்படின்னா ஒரு அம்மா எந்திரிச்சு நிப்பாட்டுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி யா கைரல் பரியா அப்படின்னு சொல்லி மூச்சு விட்டு அடுத்த மேட்ருக்கு வர முடியல. அதுக்குள்ள சொல்ல நிப்பாட்டிட்டாங்க. நிறுத்து, ராக்கை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உன் மேட்ரை ரெண்டாவது வச்சுக்கலாம். முதல்ல நீ சொன்ன விஷயத்துல இருக்க கரெக்ஷனை பாரு. என்ன கரெக்ஷனு? படைப்புகளிலே சிறந்தவர் என்கிறாயே, ராக்கை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அது இப்ராஹிம் நபிப்பா. படைப்புகளிலே சிறந்தவர்னு ஒருத்தருக்கு நீ நச்சான்னு சொல்றதா இருந்தா, ஒருத்தரை நீ பாராட்டுறதா இருந்தா, ஒருத்தருக்கு நீ புகழ் சேர்ப்பதாக இருந்தா, இப்ராஹிம் நபிக்கு தான் படைப்பிலே சிறந்தவர். படைப்புகளில் அந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. மனிதர்களில் சிறந்தவரே, இறை தூதர்களில் சிறந்தவரே, இறைவனின் அவுலியாக்களில் சிறந்தவரே இல்ல, இறைவனின் படைப்புகளிலே சிறந்தவரே. இறைவனின் படைப்புங்கிறது எவ்வளவு, அதை நீங்க சொல்லவே முடியாது, எண்ணவே முடியாது. அல்லாஹ்வுடைய படைப்புகளை எதையாவது நீங்க சொல்லி முடிங்க பார்க்கலாம். லட்சம் கோடி கோடானு கோடி கோடானு 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 சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொன்றிலையும் அவ்வளவு அதிசயிக்க தகுந்த படைப்புகள், ஆச்சரியமூட்டுகிற படைப்புகள், திறன் படைத்த படைப்புகள், ஆற்றல் படைத்த படைப்புகள், ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இருக்கிற வித்தியாசமான அல்லாஹ்வின் சான்றுகள், அத்தாட்சிகள் பிரமிக்க வைக்கும். அப்படியான ஆற்றல் படைத்த படைப்புகளுக்கு மத்தியில எல்லா படைப்புகளையும் விட சிறந்தவர் என்று ஒருவருக்கு புகழாரம் சூட்டுவதாக இருந்தால், பாராட்டுவதாக இருந்தால், பட்டப்பெயர் கொடுப்பதாக இருந்தால் அதற்கு தகுதியானவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபியை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சாங்க. அப்ப எவ்வளவு உயர்வான இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வைக்கப்பட்டார்கள். இப்படி உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கப்பட்டு அல்லாஹ்விடத்திலே பல வகைகளில் பல சோதனைகளில் வெற்றியடைந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உயர்ந்த ஸ்தானத்திலே பார்க்கப்பட்டவர்கள் ஒரு கட்டத்தில் எங்க வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டா, இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இப்ராஹிமை பார்த்து அவரது இறைவன் சொன்னா, நீ கட்டுப்படுன்னு சொன்னா அவர் கட்டுப்பட்டுட்டாரு. அஸ்லிம், நீ முஸ்லீம் ஆயிருன்னு சொன்னா அவர் முஸ்லீம் ஆயிட்டாரு. முஸ்லீம் ஆயிட்டாருன்னா கட்டுப்பட்டுட்டாரு. நீ முஸ்லீம் ஆயிருன்னு சொன்ன உடனே நான் முஸ்லீம் ஆயிட்டேன் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம சொல்ற முஸ்லீம் ஆயிட்டேன் இல்ல. இப்ராஹிம் நபி சொல்ற முஸ்லீம் வேற. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய முஸ்லீமுடைய பண்புகள், தன்மைகள் எல்லாமே எல்லா வகையிலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அப்படியான ஒரு நிலையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடைந்தார்கள். அப்ப அப்படியான நிலையை அடைவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இதைத்தான் அல்லாஹ் ஒரு செய்தியா நமக்கு வலியுறுத்துகிறான். நீங்க அவரு நன்மை அப்படின்னு வரும் பொழுது, நன்மைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமா நிக்கணும்னு சொல்லும் பொழுது எப்படி அல்லாஹ் அந்த இடத்துல அவரை கொண்டு போய் உட்கார வச்சாம்னா, நன்மைக்கு அவருக்கு ஈக்குவலாக உதவி செய்யக்கூடிய பாடுபடக்கூடிய யாருமே உலகத்துல கண்ணுக்கு முன்னாடி இல்லைன்னு சொல்லுகிற அளவிற்கு அவர் உயர்ந்து நின்றாரு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடைந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நன்மைக்கு உதவு அப்படின்னா, நன்மையான காரியங்கள் எதுவெல்லாம் தெரியுதோ எல்லா நன்மைக்கும் உதவும். ஏன் உதவணும் தெரியுமா? அதற்கான காரணத்தை சொல்லும் பொழுதுதான் இப்ராஹிம் நபியினுடைய விஷயம் நமக்கு வருது. என்ன, இவ்வளவு சிறப்புகளை பெற்ற இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, இறைவா, இறந்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிப்பாய் என்று எனக்கு காட்டு. இறந்தவர்களை எப்படி நீ உயிர்ப்பிக்கிறாய்? இறந்தவர்கள் உயிர்ப்பித்தல் என்பது மிகச் சாதாரணமான எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. இவ்வளவு உயரத்திலே இருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதே அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள் என்றால், அப்ப அல்லாஹ் கேட்கிறான், ஏன் உனக்கு சந்தேகமா இருக்குதா, டவுட்டா இருக்குதா? இறந்தவர்களை இறைவன் எப்படி உயிர்ப்பிப்பாங்கிறது உனக்கு கேள்வி, சந்தேகம் இருக்குதா? நபி சொல்றாங்க, சந்தேகம் இல்ல அல்லாஹ், இத்துமையின்ன கல்வி வலாக்கில் எத்துமையின்ன கல்வி, என் உள்ளம் அமைதி அடையணும். அதுக்கு தான்
நம்பத்தான் செய்கிறேன், அல்லாஹ் சொல்லிட்டா போதும். நன்மைக்கு உதவுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான், அது நமக்கு போதும், மூமின்களுக்கு போதும். ஆனாலும் முழு திருப்தி வருதா? அல்லாஹ் சொன்ன உடனே உடனே களத்துல இறங்குறமா? அல்லாஹ் சொல்லிட்டான்றதுக்காண்டி எல்லா நன்மைகளையும் செஞ்சு முடிக்கிறோமா? இல்லையே. ஏன் செய்யல அப்படின்னா, அல்லாஹ் சொல்லிட்டான் செய்யணும் தான். சில நேரத்துல செய்யணும்னு தோணுது, பல நேரத்துல அதை செஞ்சா எனக்கு என்ன பண்றது? நான் பூரா அவருக்கு ஹெல்ப் பண்ணனா, எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? எல்லா காசையும் அடுத்தவருக்கு கொடுத்துட்டா நான் ஜோத்துக்கு என்ன பண்றது? ஒரு மூமினுடைய உள்ளத்துல இப்படி கேள்வி. அல்லாஹ் சொல்லிட்டான், நீ குடுன்னு அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் சொன்னதுக்காண்டி நீ கொடுத்தா அல்லாஹ் நம்மள ரோட்ல விடுவானா? நம்ம எப்படி நம்பணும்? நம்ம எப்படி நம்ம கொடுக்க சொன்னவன் அல்லாஹ், அப்ப அல்லாஹ் பாத்துப்பா நம்பணுமா இல்லையா? ஆனா நம்புறோமா? யாருக்கும் அப்படிப்பட்ட முழு நம்பிக்கை வரவே இல்லை. டவுட் வந்துகிட்டே இருக்கு. சில நேரம் வருது, சில நேரம் போயிரு, சில நேரம் வருது, சில நேரம் போயிரு. அந்த நம்பிக்கை முழுமை பெற்ற நம்பிக்கையா நமக்கு இல்ல, டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியை கொண்டு போய் காட்டுல விட்ட பிறகு, பாலைவனத்துல விட்ட பிறகு, இப்ராஹிம் நபி போய்கிட்டே இருப்பாங்க. ஒய்ஃபு கூப்பிடுவாங்க, இப்ராஹிம், பதில் இருக்காது. திரும்ப இப்ராஹிம், ஆன்சர் பண்ணாம போய்கிட்டு இருப்பாங்க. மீண்டும் கேட்பாங்க, இப்ராஹிம் என்ன விட்டுட்டு போறீங்களா? ஒருத்தரும் இல்லையே வனாந்தரத்துல. கடைசியா கேட்பாங்க, அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் இப்படி உங்களுக்கு சொன்னானா? அல்லாஹ் சொன்னா எங்களை இப்படி விட்டுட்டு போக சொல்லி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி சொல்லுவாங்க, ஆமா அல்லாஹ் தான் சொன்னான். அடுத்து சொல்லுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி அன்னை ஹாஜராமையார் சொல்வார்கள், இதன் லாயுலையுனா, அப்படியானால் எங்கள் இறைவன் எங்களை வீணாக்கி விட மாட்டான், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். எப்படிப்பட்ட நம்பிக்கை பாருங்க. ஒண்ணுமே சோர்ஸே இல்ல, அல்லாஹ் செய்யணும் செஞ்சிருவேன். இப்ப அல்லாஹ் கொடுன்னா கொடுத்துடணும்ல, கொடுக்கணுமா? கொடுக்க வருதா? மனசு வருதா? பல நேரங்களில் கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லிட்டான்னு ஒண்ணு முழுசா நம்ப முடியாம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே எப்படி உயிர் கொடுக்கிற விஷயத்துல லேசா என் உள்ளத்துல ஒரு தடுமாற்றத்தை சமப்படுத்தி அமைதிப்படுத்துறதுக்கு அந்த செத்தவங்களை எப்படி உயிர்ப்பிக்கிறேங்கிறத எனக்கு கொஞ்சம் காட்டேன், அதை பார்த்து இன்னும் நான் ஃபுல்ஃபில் ஆகிக்கிறேன், நம்புறேன் தான், இன்னும் ஆழமா நம்புறேன், இன்னும் நான் விசுவாசத்தை அதிகப்படுத்திக்க விரும்புகிறேன், இன்னும் என் மனதில் இருக்கிற சஞ்சலத்தை அகற்றிக்கொள்ள விரும்புகிறேன் என்று இப்ராஹிம் நபி கேட்டார்களோ, அதுபோல நமக்குள்ளேயும் மறைமுகமாக ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன கேள்வி? நன்மைக்கு உதவு என்று இறைவன் சொன்னான், நான் உதவுகிறேன். ஆனாலும் இந்த ஒரு சொல் மட்டும் நமக்கு போதுமானதாக இல்லை. இந்த நன்மையை உதவுவதால் எனக்கு வேற என்ன கிடைக்கும் என்று வேறு சில சான்றுகள், வேறு சில ஆதாரங்கள், வேறு சில நம்பிக்கைகள், வேறு சில போதனைகள், வேறு சில அறிவுரைகள் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த அறிவுரைகளை நினைவுபடுத்திக் கொள்ளத்தான் இந்த தலைப்பு. அல்லாஹ் சொல்லிட்டா நன்மைக்கு உதவு, முடிஞ்சிச்சு அப்படின்னு போனோம்னா செய்வோம். அது அப்படியே உள்ளத்துக்குள்ள கொஞ்சம் சின்ன ஆசிலேஷனோட உள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதையெல்லாம் ஓச்சு கட்டுற மாதிரி அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான் அப்படின்னா, நன்மைக்கு உதவு. ஏன் உதவுன்னு தெரியுமா? நீ நல்லா இருக்கணும், அதுக்காக உதவு. ஒரு வரி ஆன்சர். நீ என்ன விரும்புற? எல்லாம் நல்லா இருக்கணும்பா, நிறைய சொத்து பத்து காரு, என்ன வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட், ஒரு பேப்பரை கையில கொடுத்து, உங்களுக்கு என்ன வேணுமா? இப்ப இங்க இருந்து கூட்டத்தை முடிச்சு போகும்போது கையில பரிசு மட்டும் கொடுக்க மாட்டோம். முதல்ல கொடுத்த பேப்பர்ல நீங்க என்னெல்லாம் பிரிண்ட் பண்றீங்களோ எல்லாம் சேர்த்து கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு பேப்பரை கொடுத்தாச்சு. கையில ஒரு பேப்பர், ஒரு பேனா. பேப்பர் பேனாவை வாண்டட் லிஸ்ட் எழுதி, உனக்கு என்ன தேவை அப்படின்னு கொடுத்துட்டு வெளியில நின்று வாங்கினோம்னா, எக்ஸாம் ஹாலில் 2.5 மணி நேரம் கொடுத்து 25 கேள்வியை கொடுத்து அதுக்கு படிக்கிறதுக்கு 1 வருஷம் டைம் கொடுத்து அந்த 2.5 மணி நேரம் எழுத வேண்டிய எழுத்துக்கு 1.5 மணி நேரத்திலே எழுதி முடிச்சுட்டு 5 பேப்பர் வாங்கினா 3 பேப்பர், 3 பேப்பர் வாங்கினா 1.5 பேப்பர் எழுதி கையில கொடுத்துட்டு வர்ற எக்ஸாம் அட்டன் பண்ற மாணவனா இருக்க மாட்டோம். 10 பேப்பர் கொடுத்தா இன்னும் 2 பேப்பர், 15 பேப்பர் கொடுத்தா இன்னொரு 3 பேப்பர் பாக்கி இருக்குது. ஏன்? நான் கொடைக்கானல் உள்ள எஸ்டேட் எழுதலையே, ஊட்டியில தேவைப்படுற தோட்டத்தை பத்தி எழுதலையே, அமெரிக்காவில் 2 மாடி தேவைப்படும் அதை எழுதலையே, 88 கிராம்ல ஒரு வைர நெக்லஸ் அதை மிஸ் பண்ணிட்டேனே. அவ்வளோ பெரிய லிஸ்ட் நம்ம கையில இருக்கும். ஏற்கனவே கண்ணாடி வச்ச அலமாரி ஒண்ணு ஹால்ல வச்சிருக்கிறேன், இதே மாதிரி ரூம்லையும் வேணும், கிச்சன்லையும் வேணும். கிச்சன்ல இருக்குமா கண்ணாடி வச்ச அலமாரி? கிச்சன்ல தான் ரொம்ப நேரம் சமைக்கிறோம், அப்பப்ப ஜீவிக்கும்ல. கிச்சன்ல வேணும் ரொம்ப வேக்குது, அப்பப்ப மேக்கப் பண்ணிக்குவோம்ல. கிச்சன்ல தானே ரொம்ப ஸ்மெல் வருது, அப்பப்ப எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்குவோம்ல. அங்க தேவை, இங்க தேவை, அது தேவை, இது தேவை, ஒரு லிஸ்ட் சாதாரணமா சொல்லுங்களேன். என்னெல்லாம் தேவைன்னு சொன்னா அப்படியே உலகமே பேப்பர்ல வந்துடும். டைம்லாம் கொடுக்க வேண்டாம். 1 வருஷம் பாடம் நடத்தி எக்ஸாம் வச்சு சொல்லி கொடுத்து
எப்பா கேள்வி கேட்க போறோம் அப்படின்னு சொல்ல, அது சொன்ன அடுத்த நிமிஷம் பேப்பரை வாங்கி எழுதுனேன். அதுலயும் முந்தி கொடுக்கிற 100 பேருக்கு மட்டுமே வழங்கப்படும் போட்டா எல்லாம் ஒரே அட்டன் டயத்துல 100 பேப்பர் வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். ஏமா நீ 100 அதான் கிடையாது, நான் 100ல கொடுத்துட்டேன், நீங்க வாங்க லேட்டு. உங்கள்கிட்ட ஆள் பத்தாக்குறைக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீங்க கூட 4 பேரை வச்சிருக்கணும். டயத்தை பாருங்க சார், டயத்தை 10:05 கொடுக்கணும்னீங்களா, 10:03 கியூக்கு வந்துட்டேன். 2 நிமிஷம் அட்வான்ஸா வந்திருக்கிறோம். இவங்க என்னமோ நாங்க 101 வந்தோம். நீ சொன்ன நேரத்தை விட முந்தி நாங்க வந்துட்டோம். அவ்வளவு வேகமா ஃபில் பண்ணுவோம். ஏன்னா அவ்வளவு லிஸ்ட் நம்ம கையில இருக்கு. அது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும் சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை நம்ம கைக்குள்ள வச்சிருக்கிறோம். இது எல்லாம் வேணும்னு நினைக்கிறீல்ல? எல்லாம் வேணும் தானே? ஆரோக்கியம் வேணும் தானே? நிம்மதி வேணும் தானே? மகிழ்ச்சி வேணும் தானே? சந்தோஷம் வேணும் தானே? காசு வேணும் தானே? பதவி வேணும் தானே? அதிகாரம் வேணும் தானே? அன்பு வேணும் தானே? இரக்கம் வேணும் தானே? கோபமில்லாத வாழ்க்கை வேணும் தானே? பொறாமையற்ற வாழ்வு வேணும் தானே? யாரையும் விட இழிவானவனாக வாழுகிற வாழ்க்கை கூடாமல் எல்லோரையும் பெருமைப்பட தகுந்த வாழ்க்கை வேணும் தானே? வேணும் 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 வேணும், இவ்வளவு வேணும் தானே? எல்லாம் வேணும். அப்படின்னா நன்மைக்கு நீ உதவு. நீ உதவுனா இது எல்லாத்தையும் இறைவன் உனக்கு கொடுப்பான். நீ நல்லா இருக்கிறதுக்கு தான் நான் இதை சொல்றேன். நான் சொல்லல, ரப்புல் ஆலமீன் சொல்றான். நல்ல கவனிங்க, இது வெறும் வார்த்தை அல்ல. உங்களை வெறுமனே குஷிப்படுத்துவதற்காக சொல்லுகிற ஒரு சாதாரண பேச்சாளனின் சொற்கள் அல்ல. நம்மை எல்லாம் படைத்த, உண்மையை மட்டுமே பேசுகிற, பேசுவதையெல்லாம் செய்கிற, செய்வதையெல்லாம் சொல்லுகிற அகில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதி. நீ நன்மைக்கு உதவு. ஏன் உதவ வேண்டும் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கைக்காக, உனது நிம்மதிக்காக, உனது செல்வத்திற்காக, உனது அதிகாரத்திற்காக, உன் தேவைக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் மகிழ்ச்சிக்காக, உன் வாழ்க்கைக்காக, உனக்காக. இதெல்லாம் புது கதையா இருக்கு. எனக்காகனா அங்க இருந்து நான் வாங்கணும், இங்க இருந்து கொடுக்க சொன்னா அங்க நெக்லஸ் இருக்கு எடுத்துக்க எனக்காக, அந்த கவுண்டர்ல பணம் இருக்கு எடுத்துக்க எனக்காக, அங்க ஒரு பிரியாணி பொட்டலம் இருக்கு எடுத்துக்க எனக்காக, அங்க ஒரு சூப்பரா அலமாரி ஒரு தேக்கு மரத்துல செஞ்சு வச்சிருக்கான் எடுத்துக்க எனக்காக, அங்கிருந்து எடுத்தா எனக்காக, கொடுத்தா எப்படி எனக்காக? கொடுத்தா அவனுக்காகல, கொடுத்தா உனக்காகல, கொடுத்தா அவர்களுக்காகல, கொடுத்தா அவனுக்காகல, கொடுத்தா யாருக்காகவோ, அது எப்படி எனக்காக? வாங்கினால் எனக்காக, கொடுத்தால் பிறருக்காக. நாம் எல்லோரும் போடுகிற கணக்கு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். மனிதர்கள் போடுகிற இந்த கணக்கை உடைத்து சொல்லுகிறான். நீ கொடு, நீ 1 கொடு, நான் உனக்கு 10 திருப்பி தருகிறேன். கொடுத்தால் யாருக்காக? இப்போ கொடுத்தால் யாருக்காக? இறைவன் சொல்லுகிற செய்தி. கொடுத்தால் யாருக்காக? கொடுத்தால் அவருக்காக. அவருக்காக போனோமா, இங்க இருந்து அங்க போயிடுச்சு. ஆனா அங்க போனது அப்படியே சுத்தி காரைக்கால ரவுண்ட் அடிச்சு, நிறுவிக்கு அந்த பக்கம் போய், பாண்டிச்சேரி போய், மெட்ராஸ் போய், யூ டர்ன் போட்டு திரும்ப வரும் தெரியுமா? இங்க இருந்து அங்க போய் அப்படி ரிட்டர்ன் வரும். நீ கொடுத்தது 10, திரும்ப வருகிற பொழுது 100 வரும். இறைவன் சொல்லுகிறான், நபிகளார் சொல்லுகிறார்கள், மா நக்கசத்து சதகத்துன் மெம்மால், தர்மம் ஒரு நாளும் செல்வத்தை குறைப்பதில்லை. கொடுப்பது குறையும் என்று உலகம் சொல்லுகிறது. நபிகளார் சொல்லுகிறார்கள், கொடுத்தல் என்பது உன் செல்வத்தை குறைக்கவே குறைக்காது. புரியவே மாட்டேங்குதுங்க. எழுதி பார்ப்போங்க, ஒரு போர்டு எழுதி போட்டாச்சு. என் கையில இன்னைக்கு 10,000 ரூபாய் இருந்துச்சு. 2 பேர் வந்து கேட்டாங்க, ஆளுக்கு 1000 2000 கொடுத்துட்டேன். 10,000 கீழே மைனஸ் 2000 கீழே ஈக்குவல் டு டோட்டல் போட்டு பார்த்தா 8000 தானே, 2000 குறைந்த. ஓங்கணக்குடா இது. 10,000 2000 போயிடுச்சு. இப்ப 8000 இருக்கு ஓங்கணக்கு. ஆனா ரப்புல் ஆலமீன் கணக்கு என்ன தெரியுமா? நீ 10,000 2000 கொடுத்தியா, 2000 10 மடங்கா திரும்பி 2 மாசத்துல, 3 மாசத்துல, 4 மாசத்துல, வியாபாரத்தின் வழியா, நட்பின் வழியா, வேற ஏதோ ஒரு வழியா 20 மடங்கா திரும்பி வரும். ஆனா நீ என்ன பண்ற தெரியுமா? கொடுத்த 2000 பத்தி மட்டுமே நான் அன்னைக்கே கொடுத்தேன், 2000 ரூபாய் கொடுத்தேன், 1000 ரூபாய் கொடுத்தேன், 1500 ரூபாய் கொடுத்தேன். கொடுத்த சரிப்பா, கொடுத்தது அடுத்த 3 மாசத்துக்கு இடையே 20,000 பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் கூடிச்ச, அதையும் சொல்ல மாட்டேங்கிற. அது நான் உழைச்சி, ஆமா ஒரு கிழிச்சி வானத்திலிருந்து எங்க இருந்து வந்துச்சுங்கிற. நீ உழைச்சிங்கிறப்ப இந்த உழைச்சி எங்க இருந்து?
உழைச்சி எங்க இருந்து? ரப்புல் ஆலமீன் இருந்து தானே. உழைச்சவனுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சா? நான் உழைச்சேன், நான் சிந்திச்சேன், நான் பிளான் போட்டேன், நான் கடையை பிடிச்சேன், நான் அட்வான்ஸ் கொடுத்தேன், நான் ரேக் செட் பண்ணேன், நான் ஷோ பண்ணினேன், அப்படியே யூடியூப்ல விளம்பரம் கொடுத்தேன், நான் ஃபேஸ்புக்ல விளம்பரம் கொடுத்தேன், ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க அப்படியே கரைச்சு குடிச்சேன். பார்த்தா பிசினஸ் பொத்துக்கிட்டு போயிடுச்சு. அது பிச்சுக்கிட்டு போச்சா பொத்துக்கிட்டு போச்சா யாருக்கு தெரியுது? இப்படியாக எல்லாம் பண்ணி ஒண்ணுமில்லாம உருப்படாம போன லிஸ்ட் வந்துடா. இப்படி எல்லாம் பண்ணி நீ ஜெயிச்சிட்டங்களப்பா, எல்லாம் பண்ணி தோத்தவன் 1000 பேர் தட்டா. எத்தனை பேர் இது மாதிரி ஜாம்பவான்னு சொன்னான். இன்னைக்கு நம்ம செல்போன் வச்சிருக்கோம். ஒரு காலத்துல நம்ம எல்லாருக்கும் செல்போனுக்கு இன்னொரு பேர் வச்சிருந்தோம். வச்சிருந்த பேர் என்ன? செல்போனுக்கு இன்னொரு பேர் என்ன? ஐபோனா, ஹெட்போனா, டெலிபோனா, அதெல்லாம் சாதாரண போனு. நான் சொல்ல வந்தது நோக்கியான்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். செல்போன்னாலே நோக்கியா தான். அவனை விட்டு ஆளே கிடையாது. அந்த உலகத்தில் அவன் தான். கண்ணும் கண்ணும் நோக்கியா தான். அந்த உலகத்துல எங்கோ இருந்தான். அடிக்க எவனும் வர முடியாதுடா அப்படின்னு. அட்ரஸே இல்லையே. அவனுக்கு தனியா விளம்பரம் பண்ண வேண்டியதில்லை. அவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியதில்லை. ஆன்லைன்ல விளம்பரம் கொடுக்க வேண்டியதில்லை. ஆல்ரெடி போன்னு வச்சிருந்த எல்லார் பாக்கெட்லயும் நோக்கியா தான் இருந்துச்சு. 1110 தான் உட்காந்துருச்சு. முதல்ல செங்க கட்டி மாதிரி வருஷத்துக்கு தூக்கிட்டு எங்க அஜர்த்து வச்சிருப்பார். படிக்கிற காலத்துல தெருக்குள்ள நடந்து போகும்போது அவருக்கு இருக்கிற பெருமையை பார்க்கணும். நாங்களாம் அப்படியே இவ்வளவு பெரிய ஆண்டனா வேற டவர் மாதிரி நீட்டி நிற்கும். பைக்குள்ளலாம் நிக்காது, அவ்வளவு பெருசுக்கு இருக்கும். அப்படி வச்சுட்டு ஒரு மேல ஒரு ஆண்டனா அப்படி தூக்கி விட்டு அப்பப்பா அப்படி. இப்பெல்லாம் போனை சும்மா சும்மா எடுத்துட்டு பார்த்தா ஆஸ்பத்திரி கூட்டு போகணுங்கிறான். ஒரே போனை எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தா நோயாளின்னு அர்த்தம். போனுக்கு அடிமை ஆயிட்டான், அவனை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேருன்னு இன்னைக்கு. ஆனா அன்னைக்கு ஒரு 10 பேர் வந்துட்டா போனுலாம் எவ்வளவு அடிக்க மாட்டான். 2 மாசத்துக்கு ஒரு போன் வந்து பெரிய விஷயமா இருக்கும். அப்போ பூரா லேண்ட்லைன் மட்டும்தான். இதுவெல்லாம் பிரபலியமாக. இன்னும் சொல்ல போனா அப்போ இன்கமிங்கும் காசு, அவுட் கோயிங் ரெண்டுக்குமே காசு. அப்படி இருந்த ஜாம்பவான், விளம்பரம் கொடுக்க தேவையில்லாத ஜாம்பவான், உலகமெல்லாம் தன்னுடைய தொழில் பட்டறைகளை அமைத்து வைத்திருந்த ஜாம்பவான், உலகத்தில் செல்போன் உபயோகிப்பவர்கள் எல்லாம் அந்த தொலைபேசியை தவிர வேறு எந்த தொலைபேசியும் நாடாத ஜாம்பவான். அந்த ஜாம்பவான் இன்றைக்கு எங்கே? என் உழைப்பு, என் சிந்தனை, என் முதலீடு, என் அறிவு, என் ஞானம், என் திட்டமிடல், ஒன்னுத்தையும் காணுமே. அப்ப நீ என்ன கணக்கு போடுறனா? என் அறிவை கொண்டு நான் முயற்சி பண்ணி பணத்தை சம்பாதிச்சிருவேன். இல்லடா, அல்லாஹ்வுடைய அருள் சேர்ந்தா தான் பணம் வரும். அல்லாஹு யப்சுத்து ரிஸ்கல் லிமன் யஷா வ யக்திர். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை விசாலமாக வழங்குகிறான். அவன் நாடியவர்களுக்கு செல்வத்தை சுருக்கிக் கொள்கிறான். அவன் தான் பெருக்குகிறான், அவன் தான் சுருக்குகிறான். உன் அறிவோ, உன் திறமையோ, உன் ஆற்றலோ, உன் உழைப்போ உனக்கான செல்வத்திற்கு முழு உத்தரவாதமானது இல்லை என்பதை புரிந்து கொள். அதனாலதான் உன் கால்குலேஷன்ல 10,000ல 2,000 கழிச்சா 8,000. ஆனா 10,000ல 2,000 கொடுத்தல, அந்த 8,000 பேலன்ஸா இருக்கும். இந்த 2,000 ஊரை சுத்தி 20,000 வந்து 2 மாசம் கழிச்சு பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து பார்த்தா 28,000 இருக்கும். இந்த 20க்கு யாரு காரணம்னு கேட்டா நீ கொடுத்த 2,000 காரணம். நீ சேர்த்து வச்ச 8,000 காரணம் இல்லை. நம்ம என்ன நினைச்சுக்குவோம்? சேவ் பண்ணி வச்சுட்டோம். நமக்கு கிடைச்ச பணத்துல வந்த லாபத்துல மாசம் மாசம் ஒண்ணு எடுத்து சேவிங் பண்ணி அந்த மாசம் 8,000 சேவ் பண்ணினது 20,000 கொண்டு வந்து 28,000 ஆகல. 2,000 செலவழிச்சது 20,000 கொண்டு வந்து 28,000 ஆயிருக்கு. படைத்தவன் சொல்லுகிற செய்தி நன்கு நிதானமாக உலகம் சொல்லுகிற கணக்குகளை, உங்கள் மூளை போடுகிற கணக்குகளை, நீங்கள் உலகத்தில் பார்க்கிற பார்வைகள் எல்லாவற்றையும் ஓரம் கட்டி வைத்து படைத்த ரப்புல் ஆலமீன் இது பற்றி என்ன சொல்கிறான்? அவனை போல உண்மை பேசுகிறவர் எவரும் இல்லை என்கிற புரிதலோடு பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான், தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கிறான். வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான், தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கிறான். நம்முடைய பார்வையில் தர்மம் வளர்வதில்லை, வட்டி தான் வளர்கிறது. மனித அறிவு தானே சொல்லுது. எது வளருது?
10,000 ரூபாய் இருந்துச்சு, காசை கொடுத்தேன், மாசம் 500 ரூபாய் வட்டி கட்டு அப்படின்னா மாசம் மாசம் 500 ரூபாய் கட்டுறான். 10,000 ரூபாய் பணம் அங்க அப்படியே மூலதனம் இருந்துகிட்டே இருக்கு. அசல் பணமாவே அவன்கிட்ட நிக்குது. மாசம் மாசம் 500 ரூபாய் தர்றான். 10 மாசம் ஆயிடுச்சு. இங்க ஒரு 10,000 ரூபாய் சேர்ந்துருச்சு. அங்க ஒரு அசல் 10,000. ஒரு வருஷத்துல 20,000 ஆயிடுச்சு. 10,000 20,000 எப்பொழுது? வட்டியிலே. வட்டி டெவலப் ஆகுது. தர்மம் 10,000த்துல 2,000 போனா 8,000 ஆச்சுன்னு நம்ம போடுறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், வட்டி வளருதுன்னு நீ நினைக்கிற, நீ பேசுற, நீ கால்குலேஷன் பண்ற, நீ பேங்க்ல போய் கடன் வாங்குற, அக்கம் பக்கத்துல கந்து வெட்டிக்காரன் கடன் வாங்குற, அதையெல்லாம் வச்சு டெவலப் பண்ணி அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் பண்ணுற மாதிரி தெரியும்பா. அது உண்மையிலே அது வளரவே இல்லை. உன் அறிவு உன்னை ஏமாற்றுகிறது, உன் கண் உன்னை ஏமாற்றுகிறது, உன் ஷைத்தான் உன்னை ஏமாற்றுகிறான். அது வளரல, அது அழிஞ்சுக்கிட்டே தான் போகும். உன் உழைப்பை சொரணும், உன் நேரத்தை சொரணும், உன் பணத்தை சொரணும், எல்லாவற்றையும் நீ இழந்து நிற்பாயே தவிர வட்டியின் வழியாக நீ பெருக முடியவே முடியாது. உலகம் இதை ஏத்துக்குமா? என்னடா கிறுக்கு பேர, வட்டியை வச்சுதான் அவ்வளவு பெருகிருச்சு. இது உலகத்தின் பார்வை. ரப்புல் ஆலமீனுடைய பார்வை யுரிபி சதகாத்து. வட்டி அல்லாஹ் அழிப்பான், தர்மத்தை தான் அல்லாஹ் வளர்ப்பான். அல்லாஹ் கேட்கிறான் ஒரு கேள்வி, மன் அல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனன் ஃபயுதாயிபஹு லஹு அல்லாஃபன் கஸீரா. அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கிறவர் யார்? அதை அவன் பன்மடங்காக திருப்பி தருவான். நம்ம எல்லாரும் பெரும்பாலும் இதுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா? இப்ப கொடுத்தோம்னா மறுமையில கிடைக்கும், அப்பம் கிடைக்கும். சரி, அப்ப அதுக்கு கொஞ்சம் கொடுத்து வச்சுக்குவோம். இப்ப கிடைக்கும்னா இப்ப முதலீடு பண்ணுங்க சார், 1 லட்சம் போடு, அடுத்த மாசம் 50% லாபம், 50,000 ரூபாய். வீட்டை வித்து, நகையை வித்து, வண்டியை வித்து, முடிஞ்சா ஏற்கனவே போட்டிருந்த ட்ரெஸ் துணிமணிகளை எல்லாம் கூட வித்து, 1 லட்சம் போட்ட 50,000, 10 லட்சம் போட்ட 5 லட்சமா, 1 கோடி போட்ட 50 கோடியா, எல்லாத்தையும் வித்து அடுத்த மாசம் வந்துரும்ல, வந்த பிறகு துணி வாங்கிக்குவோம், அடுத்த மாசம் வந்துரும்ல, வந்த பிறகு நகை வாங்கிக்குவோம். இங்க கிடைக்கும்னா இப்படி, அங்க கிடைக்கும்னா போட்டு வச்சுக்கோமே. ஆனா இறைவன் சொல்வது மறுமைக்கு மட்டுமல்ல, இம்மைக்கும் உங்களுக்கு திரும்ப கிடைத்தே தீரும். இம்மையிலே அல்லாஹ் கொடுப்பான். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தர்மம் செல்வத்தை குறைக்காதடா, நீ ஏன்டா தப்பு கணக்கு போடுற, செல்வத்தை குறைக்க கொடுத்து பார், நீ கொடுத்து பார். கொடுக்க மாட்டேங்கிற, கக்கத்தனமா கையை இறுக்கி பிடிச்சுக்கிட்டே நீ உட்கார்ந்துட்டு இருக்க, அதனால வளர மாட்டேங்குது. அல்லாஹ்வை நீ முழுசா நம்பல, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை முழுசா நம்பல, அதனால ஏற்படுற சிக்கல். முழுசா நம்பி நீ கொடுத்து பாரு, அதுல பொறுமையோடு இருந்து பாரு. கண்டிப்பாக இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் உங்களுக்கு பிரதிபலனை தருவான், மறுமையிலேயும் தருவான். ஓ நலனுக்காக, நன்மைக்கு உதவுன்னு சொல்றது யாருக்காகவோ இல்ல, உனக்காக. நீ நல்லா இருக்க, நீ எதை கொடுக்கியோ அது உனக்கு, எதை கொடுக்கிறியோ அது உனக்கு. நம்ம எல்லாரும் கேட்ட ரொம்ப சாதாரணமான ஒரு செய்தி. உனக்கு உனக்கு ஆதமுடைய மகன் சொல்லுகிறான், மாலி மாலி, என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்கிறான். ஆதமுடைய மகனுக்கு உரியது எது? இல்லாம அகல்த ஃபஅஃப்னைத அவ் லபிஸ்த ஃபஅப்லைத அவ் தஸத்தக்த ஃபஅம்லைத. உனக்குரியது எதுப்பா? நீ உண்டு கழித்தது உனக்கே உரியது. அந்த நீ உண்டதில் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. நீ சாப்பிட்ட பிறகு யாராவது பங்கு வைக்க முடியுமா? நீ சாப்பிட போறத தட்டுல இருக்கிறத புள்ள கை வச்சிருவான், செக்கச்சவேர்னு 65 பொறிச்சு வச்சிருக்கான். நீ தான் சாப்பிட போறேன்னு நினைச்சு உட்கார்ந்துருப்ப, பக்கத்துல உட்காந்துருக்குமோ டபக்குடுத்தி வாயில போடுறான், முடிச்சு. ஒரு அவ்வளவுதான், கிடைக்காது. வாய்க்குள்ள போனதான் சரி விடு, நீ உனக்குன்னு நினைச்ச, ஆனா உனக்கு இல்ல. எது உனக்கு? ஆல்ரெடி உன் வாய்க்குள்ள போனது கூட உனக்கு இல்லதுப்பா, உண்டு கழிச்சது. சில நேரத்தில் உள்ள போயிடும், திடீர்னு உள்ள புறையாரு ஹச்சுன்னு ஒண்ணு போடுவோம், ஒரு பருக்க முங்கோடி வெளியே வந்து விடுவோம். அந்த இடத்துல ஒரு ஜன்னல்ல ஒரு குருவி டக்குன்னு ஒரு கொத்து. நீ சவைச்சது கூட உனக்குரியது இல்ல, அது செரிச்சிருக்கணும், அப்பதான் உனக்குரியது. அப்பதான் அந்த அந்த உணவை உணவாக மீண்டும் யாரும் உட்கொள்ள முடியாது. நீ உண்டு கழித்தது, உடித்து கிழித்தது, முடிஞ்சிருச்சு, கிழிஞ்சு போச்சு. அதை தையல் போட்டு ஒட்டு போட்டு அதை மேக்கப் பண்ண முடியவே முடியாது, குப்பைக்கு போறதை தவிர மீண்டும் அதை ஆடையாக அணிந்து பயன்படுத்த வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்டது உனக்கே உரியது, யாரும் அதிலே பங்கிட்டுக் கொள்ளவே முடியாது.
நபிகளார் அதற்கு இடையிலே சொன்னார்கள், நீ பிறருக்கு எதை கொடுத்து முடித்தாயோ அதுவும் உனக்குரியது. மீண்டும் மீண்டும் ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஆரம்பத்தில் கவனிச்சுக்கிட்டே வாங்க. உலக கணக்க ஓரங்கட்டி வச்சுட்டு, நம்ம ஊர்ல நமக்கு சொல்லி தந்த அறிவை எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு, ஊர் உலகம் 1000 சொல்லும், ஆனா அல்லாஹ் சொல்றது கரெக்டுங்கிற நம்பிக்கையோடு இதை பாருங்க. அவன் சொல்றது கரெக்ட், அவன் சொல்றது 100% உண்மை, அவன் சொல்றதுதான் நடக்கும், உலகம் சொல்றது நடக்கவே நடக்காது. இந்த புரிதலோடு பார்க்கிற உங்களுக்கு மட்டும்தான் இது உள்ளத்துல இறங்குமே தவிர, இதை வெறும் சொற்களாக, வெறும் செய்திகளாக, வெறும் தகவல்களாக, வெறும் குறிப்புகளாக யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இது எந்த பயனையும் தராது. சொல்றவன் யார்? அந்த அவன் சொன்னா முடியும்பா. நாளையில இருந்து இப்ப உங்க கரண்ட்ல இருக்கிற 500 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு நான் சொல்றேன். நான் சொல்லுகிற இந்த சொல்லுக்கு என்ன மதிப்பு? நல்ல ஜோக் அடிக்கிறிய அப்படின்னு மதிப்பு கொடுக்கலாம், லூஸ் மாதிரி உளறிய அப்படி கூட மதிப்பு கொடுக்கலாம். என்னமோ பேசணும்னு பேசுறாரு, விடுறா, வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு, விட்டு தொலை, விடு, அதையெல்லாம் மனசுல வச்சுக்காத, அப்படி கூட மதிப்பு கொடுக்கலாம். ஆனா 8 மணிக்கு பிரதமர் வந்து தொலைக்காட்சியில எல்லாரும் வீட்டு சேனல்லையும் ஓபன் பண்ணவனு உட்கார்ந்துக்கிட்டு, நாளையில இருந்து 500 நோட்டு செல்லாது அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சது, செல்லாதுதான். நானும் அவத்தனோட சொன்னேன், நீ சொன்னா நீ பெரிய வேணும், நான் அவரை பார்த்து அவர் பெரியவரா, மோடினா பெரிய அப்படின்னா அம்மா பெரியதான், அவர் பிரதமர்ரா, அவர் சொல்ற இடத்துல இருக்காரு, அதிகாரம் இருக்கு, அவர் சொன்னா நடக்கும், அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு, நீ யாரு சொல்ல? அதுபோல நான் சொல்லல, நீங்க சொல்லல, மனுஷன் சொல்லல, உலகத்தில் உள்ள எந்த படைப்பும் சொல்லல, படைச்சவனே சொல்றான். எவன் இந்த தியரியை உண்டாக்குனானோ, எவன் இந்த உண்மையை உருவாக்குனானோ அந்த இறைவன் சொல்றான், நீ குடு, அது வரும். அறிவை ஏத்துக்க மாட்டேங்குது, அறிவை ஓரங்கட்டு, எல்லா இடத்துலயும் அறிவு அறிவு அறிவுன்னு அறிவை பிடிச்சி தொங்காத. சில இடத்துல அல்லாஹ் சொல்றான்னு தெரிஞ்சுட்டா அறிவை ஓரங்கட்டி வச்சுட்டா, அல்லாஹ் நீ நம்பு, அந்த நம்பிக்கை உனக்கு பலன் தருமா இல்லையா பார். உலகத்துல பல விஷயங்களுக்கு கேள்விக்கு பதிலே கிடையாதுப்பா. அறிவுல ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுகிறார். பால் ஊட்டுகிற பருவத்திலே அவள் பால் ஊட்ட வேண்டியது அவள் மீது விதிக்கப்பட்ட விதி. 2 ஆண்டு காலம். 2 ஆண்டுகள் பரிபூரணமாக தன் குழந்தைக்கு அவள் பால் ஊட்ட வேண்டும். பரிபூரணம் காமிலாத். 2 வருஷம் தோராயமா இல்லை, ஒரு 20 மாசம் பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டோம். அப்ப 2 அப்படியெல்லாம் கிடையாது. நான் 21 மாசம் கொடுத்துட்டேன், 22 மாசம் கொடுத்துட்டேன், நீ பரிபூரணத்துக்கு வரல. 12 மணி 24 மாசம் முடியும். ஹவுலைனி காமிலைன், 2 முழுமையான ஆண்டுகள் பால் ஊட்ட வேண்டும். ஓகே, பால் ஊட்டுகிற தாய்மார்கள் இருக்கிறார்கள், அதை மறுக்கிறவர்கள் புறக்கணிக்கிறவர்கள், அதை போட்டோம். இப்ப மேட்ரு என்ன, ஒரு பால் ஊட்டுகிற தாய் இருக்கிறாளே, அவள் ஊட்டுகிற அந்த பாலிலே குழந்தைக்கு கிடைக்கிற சக்தியின் அளவு என்ன தெரியுமா? விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள் எல்லாம் அந்த பாலிலே குழந்தைக்கு கிடைக்கிற ஆற்றலை பக்கம் பக்கமாக ஆய்வு செய்து நமக்கு சொல்லுகிறார்கள். இந்த ஆற்றல் குழந்தைக்கு கிடைத்தே தீரணும். ஏன் தெரியுமா? இப்ப குடிக்கிற இந்த பால், தாய்ப்பால் இருக்கிறது, இந்த தாய்ப்பால் இவன் எத்தனை ஆண்டுகள் வாழ்வானோ, 60 ஆண்டு வாழலாம், 70 ஆண்டு வாழலாம், 80 ஆண்டு வாழலாம், 100 ஆண்டு வாழலாம், 120 ஆண்டு வாழலாம். 120 ஆண்டுகளுக்கு அவனுடைய உடலிலே ஏற்படுகிற ஏராளமான நோய்களை தடுத்து நிறுத்துகிற ஆற்றலை இவன் 2 ஆண்டுகளுக்குள் குடிக்கிற அந்த தாய்ப்பால் இவனுக்கு தரும். 100வது வயசுல மாடியில இருந்து கீழே விழுவார். மாடியில இருந்து கீழே 100வது வயசுல 25வது வயசுல தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கல்லு தடிக்கு கீழே விழுவார். பார்க்கலாம் நீங்க, இயல்பா இப்படியும் நடக்கும், அப்படியும் நடக்கும், எல்லாம் நடக்கும். 100 வயதுல மேல இருந்து கீழே விழுந்து லேசா தோல் சிராப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் சல்பனா பொடியை வாங்கி போட்டுட்டு அங்க தர்ற தானா ஆனா மாத்திரை 2 வாயில தூக்கி போட்டு அவர் பேசாம சைக்கிள் எடுத்து ஓட்டிக்கிட்டே இருப்பார். 100 வயசு பெருசு. 25 வயசு சிறுசு கல்லுதடிக்கு கீழே விழுந்தத அப்படியே ஸ்ட்ரக்சர்ல வச்சு அழுங்காம குழுங்காம தூக்கிட்டு போய் அப்பல்லோவில் சேர்த்து 2.25 லட்சம் ரூபாய் பணம் கட்டி உள்ளுக்குள்ள 78 பிளேட்டை கொடுத்து 4 நாளைக்கு எந்திக்காதேன்னு, 4 மாசத்துக்கு எந்திக்காதேன்னு பெட்டில் படுக்க வச்சு, எப்படிடா இது? 100 வயசு பெருசா அப்படியே கன்மா இருக்குது, 25 வயசு சின்ன பையன், இவன் இப்படி எலும்பு நுழைங்கிட்ட.
நொறுங்கி போச்சுங்கிறான், உடஞ்சி போச்சுன்னு கூட சொல்லல. முந்தியெல்லாம் அப்படி சொன்னானுவா. இந்த மருத்துவ உலகம் பண்ற அயோக்கியத்தனம் இருக்குத, அவங்க பேசுற வார்த்தைகள்லாம் இருக்குத, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா நிறைய மக்கள் அதுல கவனமே இருக்கிறது இல்லை. சுகர்னு ஒரு நோயை பத்தி சொன்னானுவ. அந்த நோய்க்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நோய்க்கு அளவு வேற, 5 வருஷத்துக்கு பிறகு அளவு வேற. எப்படிடா மாறுச்சுன்னு கேட்டா, ஆமா அப்படி தாங்குறான். அப்போ ஒரு கணக்கு, இப்போ ஒரு கணக்கு கேட்டா 5 பாயிண்ட குறைச்சதுல 5% பிசினஸ் கூடிடுச்சான். 130 அப்படிங்கறது 125 ஆக்கின உடனே 125க்கு வந்த உடனே மருந்து திங்க வேண்டிய தேவை வந்துருச்சா? டாக்டர் எழுதி கொடுத்துருவார். 125ல ஒரு 5 கோடி பேர் இருப்பாங்களா? 5 கோடி பேர் மருந்து எடுத்துமானா முடிஞ்சு போச்சு. 5% வியாபாரம் கூடிடுச்சு. இன்னும் 5 வருஷம் கழிச்சு குறிச்சு வச்சுக்கோங்க. இன்னும் 5 வருஷம் கழிச்சு திரும்பவும் டைம் குறையும். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதெல்லாம் கணக்கே கிடையாது. பிறந்தா எப்படி ட்ரெஸ் போடணுமோ அது மாதிரி சுகருக்கு மாத்திரை போடணும். மனுஷன் பிறந்துட்டல அவ்வளவுதான், வேற என்ன அப்படின்றோம். ஆடு மாடு மாத்திரை கிடையாதுப்பா, மனுஷனுக்கு எல்லாம் மாத்திரை உண்டுன்றோம். அப்படி வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. இப்ப பாருங்க, அந்த மாதிரி மனித உடல்ல 100 வயசுல ஒருத்தர் திரகாத்திரமா இருப்பதன் பின்னணியில அவருடைய வாழ்க்கை முறை மட்டுமல்ல, 2 ஆண்டுகள் முழுமையாக அவர் தன் தாயிடத்திலே குடித்த தாய்ப்பாலும் இருக்கிறது. எவ்வளவு பெரிய உரிமை, குழந்தையின் பிறப்புரிமை இல்லையா? பல தாய்மார்கள் அதை மறுக்கிறாங்களே. வலுக்கட்டாயமா 6 மாசத்துல குழந்தைக்கு பால் குடி மறக்காட்டுகிறார்களே. பொய்யான நம்பிக்கையை மூளையிலே வைத்துக் கொண்டு தாய் பாலே வரல, பாலே சுரக்கல என்றெல்லாம் பேசுகிறார்களே. அதெல்லாம் நம்பிக்கையின் வெளிப்பாடு. சுரக்காம போகும், நமக்கு சுரக்காது அப்படின்னு நினைக்கிறதுனால வர பிரச்சனை. நல்ல கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் 2 ஆண்டுகளுக்கு, இப்ப நம்ம சாப்பிடுறோம், இந்த சாப்பிட்ட சாப்பாடு 2 வருஷத்துக்கு இந்த சாப்பாட்டுடைய எஃபெக்ட் உடம்புல இருக்கும்னு சொன்னா யாராவது நம்புவோமா? எப்ப 4 மணிக்கு தான் ஒரு சமோசாவும் டீயும் சாப்பிட்டான். மணி 6 ஆயிடுச்சு. ஒன்லி 2 hours எங்க போச்சுனே தெரியல. மதியம் 2:45 தான் 2 பிளேட்டை உள்ள தள்ளிட்டு வந்தேன். சாயங்காலம் 7 மணி, 6 மணி நேரம் கூட ஆகல, 2 பிளேட் எங்க போச்சுனே தெரியல. அப்ப 2 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரத்துல சாப்பிட்ட சாப்பாடு போற இடம் தெரிய மாட்டேங்குது. இப்ப சாப்பிட்டது 2 வருஷத்துக்கு உடம்புல விடாத கிளம்பும்ல. இப்போ ஒரு கதை ஓடுது, இதே மாதிரி ஒரு கதை. 2 வயசுல பால் குடிச்சா, அந்த பால் குடிச்ச பால் குடியினுடைய ஆற்றல் சக்தி என்ன செய்து கேட்டா, 2 வருஷம் இல்ல, 20 வருஷம் இல்ல, 40 வருஷம் இல்ல, அவன் எத்தனை வருஷம் வாழ்றானோ அத்தனை வருஷத்துக்கு அவனுடைய எஃபெக்ட் இருக்குது. ஏன்னா அது பாடி ஸ்ட்ரக்சர் பில்ட் ஆகிற நேரம். இப்ப இந்த பில்டிங் கட்டுற நேரத்துல உள்ள போடுற மண்ணு, உள்ள போடுற சிமெண்ட், உள்ள போடுற கல்லு, உள்ள போடுற ஜல்லி, அதெல்லாம் குவாலிட்டியா வச்சா எத்தனை வருஷத்துக்கு பில்டிங் நிக்கணுமோ அத்தனை வருஷத்துக்கு ஸ்ட்ராங்கா நிற்கும். ஸ்ட்ரக்சர் உருவாகிற நேரத்துல உருவாகி எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு மேல கொண்டு சிமெண்ட பூசு, மேல கொண்டு பெயிண்ட பூசு, மேல கொண்டு தகரத்தாடி, மேல கொண்டு உட்டுல ஒரு அலமாரியை செய்ய, 1000 செய்யி, மேட்டரே கிடையாது. அதை ஒரு குத்து குத்து உடைச்சிடலாம். ஆனா பில்டிங் ஸ்ட்ரக்சர் எழும்புகிற நேரத்துல உள்ள போட்ட கல்லு, மண்ணு, ஜல்லி, எம்சாண்டு எல்லாம் சரியா போட்டு நிப்பாட்டுனா எத்தனை வருஷத்துக்கு தாங்கணுமோ அத்தனை வருஷம் தாங்கும். கல்லணை நிக்குது இல்ல, அணைக்கட்டு கல்லணை இருக்கிற எத்தனை ஆண்டு? 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கிற நீர் ஆராய்ச்சியாளர்கள், அணைக்கட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆச்சரியப்படணும். 2000 வருஷம் கல்லணை. கல்லணைக்கு போயிருக்கீங்களா? எத்தனை பேர் போயிருக்கீங்க? போன ஆளுக்கு இருக்கீங்களா? இல்லையா? அது மாதிரிலாம் போயிடக்கூடாதுமா. அதெல்லாம் கவனமா இருக்கணும். எங்க போகணும்? நல்ல திங்கிறதுக்கு எங்க இருக்கோ, மந்தி இருக்கா அங்க போகணும், பிரியாணி இருக்கா அங்க போகணும். அதை விட்டுவிட்டு கல்லணையை கட்டுறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன், அறிவை பார்க்குறேன், அறிவியலை பார்க்குறேன். பாரிஸ்கே போனாலும் ஈவி டவர் போக மாட்டோம், எதுக்குங்கிறேன். அதை பார்த்தா ஒரு பிளேட் பிரியாணி கிடைக்குமா, 2 சமோசா தான் கிடைக்குமா? ஒன்றும் கிடையாது. அப்படியே உட்கார்ந்து தின்னு உத்து போற சமூகமா தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். அறிவை தேடணும். உலகம் முழுக்க அறிவை தேடி ஓடி வர்றோம் இந்தியாவில். அப்ப பில்டிங் ஸ்ட்ரக்சர் வரும்பொழுது, அது அந்த குழந்தை 2 வயதுக்கு இடைப்பட்ட காலம் என்பது அந்த ஸ்ட்ரக்சர் உருவாகிற நேரம். கைகள், கால்கள், எலும்புகள், இதயம், கிட்னி, நுரையீரல், கணையம், கண்ணு, மூக்கு எல்லாம் அப்படியே அப்பதான் டெவலப் ஆகி பிறந்த உடனே எல்லாம் இருக்கும். ஆனா எல்லாம் வேலை செய்யாத.
பிறந்த குழந்தைக்கு எல்லாம் இருந்துச்சு, கண்ணு இருந்துச்சு, ஆனா கண்ணை வச்சு பார்த்துச்சா பிள்ளை? நம்மளா சொல்லுவாங்க ஒன்னே உத்து பார்க்காம, கண்ணே தெரியாது. அது கண்ணு தெரியறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆகும். உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பு வேலை முதல்ல வந்த உடனே நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆகும், அடுத்து இதயம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படியே ஒவ்வொரு உறுப்பா கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுத்து அடுத்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படியே அவன் கண்ணு எங்கேயோ ஒரு இடத்துல நிக்கத்தான் செய்யும். அக்கா நீ கண்ணை என்ன பண்ண முடியும்? நிக்கிற கண்ணு அங்கேயே பார்க்காம, ஃபேனையே பார்க்காம, லைட்டே பார்க்காம, காது கேட்காது, கண்ணு பார்க்காது, கையை பிடிக்காது, கால் நடக்காது. உடலின் பல்வேறு பாகங்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு, சிலது 6 மாசத்துக்கு பிறகு, சிலது 8 மாசத்துக்கு பிறகு, சிலது 1 வருஷத்துக்கு பிறகு, சிலது 2 வருஷத்துக்கு பிறகு, சிலது 15 வருஷத்துக்கு பிறகு. ஆம்பளையாக பொம்பளையாக வேலை செய்யணும்னா 15 வருஷம் ஆயிரு. எல்லாம் தான் இருந்துச்சுல, இல்லவளா இருந்துச்சு. சிறு குழந்தைங்களுக்கு ஆண் உறுப்பு இல்லையா, பெண் உறுப்பு இல்லையா? அந்த உடலுக்கு எல்லாமே இருந்துச்சு, ஆனா வேலை செய்யலையே, செய்யாது. உடல் அப்படிதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்ட்ரக்சர் உருவாகிற நேரம் அது 2 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலம். இந்த 2 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்திலே தாய் தன் குழந்தைக்கு ஊட்ட வேண்டிய பாலை முழுமையாக ஊட்டி இருந்தால் அந்த ஸ்ட்ரக்சர்ல நிப்பாட்டின பில்டிங் 5 மாடியில இருந்து கீழே விழுந்தாலும் அப்படியே குதிச்சு நல்லா எந்திரிச்சு ஓடுவார். இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட 36 வகையான கேன்சர், 36 கேன்சர்ல அவ்வளவு வகை இருக்கு. 36 வகையான கேன்சர்களை உள்ளுக்குள்ள வரும் பொழுது வரவிடாம அடிச்சு உடம்பை விட்டு வெளியே தள்ளுகிற ஆற்றல் எதற்கு இருக்கிறது என்றால், ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் தாயிடத்திலே அருந்திய தாய்ப்பாலிலே இந்த 36 வகையான கேன்சர்களை அடித்து விரட்டுகிற ஆற்றல் இருக்கிறது. அறிவாளிகள் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அது உள்ளுக்குள்ள அவ்வளவு இருக்கு, சொல்லி முடிக்க முடியாது. ஐநா சபை உலகத்துல வருஷத்துல ஒரு நாள் உலக தாய்ப்பால் வாரம்னு போட்டு உலகம் முழுவதும் பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கான். அடே தாய்ப்பால் விட்டுறாதேடா, தாய்ப்பால் கொடுங்களா, தாய்ப்பால் கொடுத்தா ஆஸ்பத்திரிக்கான தேவையை குறைஞ்சு போயிருண்டா. பல நேரங்கள்ல நோய் 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 நோயின்னு எதை எடுத்தாலும் பயந்து வாழ்ற வாழ்க்கை இருக்காதுப்பா. உடம்பு அப்படியே கம்பீரமா மாறும்பா. அதுக்கான பல விஷயங்கள், மருந்துகள், ஆற்றல்கள் உள்ளுக்குள்ள இருக்குதுப்பா. தாய்ப்பாலை கொடுத்துருங்கப்பான்னு கூவுதான். ஒரு வருஷத்துக்கு பல மில்லியன் டாலர் செலவழிக்கிற ஐநா சபை. அதனுடைய சுகாதார அமைப்பு உலகம் முழுவதும் கூட்டம் போடுறான். பெரிய பெரிய நாடுகளுடைய தலைநகர்கள் கூட்டம் போட்டு கொடுத்துட்றா. வீட்டில் பஞ்சாயத்து வேண்டாம்னு சொன்னாங்க, கையில காலில் விழுந்தாவது கெஞ்சி கூத்தாடியாவது மா பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்க வச்சிரு. இப்ப நல்ல யோசிங்க, இத்தனை ஆற்றல் படைத்த, இவ்வளவு திறன்கள் கொண்ட, இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த ஒரு தாய்ப்பால் தாயிடமிருந்து சுரக்கிறது. இத்தனை சத்துக்கள் வெளியிலே வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உள்ளே எத்தனை சத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும்? 1 லிட்டர் கடல் எண்ணெய் தேவை என்ன? 1 லிட்டர் கடல் எண்ணெய் மிஷின்ல போட்டு ஆட்டி கடல் எண்ணெய் எடுக்க போறோம், செக்கு எண்ணெய் எடுக்கிறோம். 1 லிட்டர் கடல் எண்ணெய்க்கு அளவு வச்சிருக்கோம். இத்தனை கிலோ கடலை, நிலக்கடலை, இத்தனை கிலோ கருப்பட்டி, அதுக்கு என்னென்ன சேர்க்கணுமோ அதையெல்லாம் சேர்த்தா, இத்தனை கிலோ சேர்த்தா 1 லிட்டர் கடல் எண்ணெய், இத்தனை கிலோ எள்ளு போட்டா 1 லிட்டர் நல்லெண்ணெய், இத்தனை கிலோ தேங்காய் போட்டா 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வச்சிருக்கோம்ல, இதை போட்டால் அது கிடைக்கும். ஒரு சாதாரண கேள்வி, ஒரு தாயிடமிருந்து இந்த தாய்ப்பால் வருகிறது, இத்தனை ஆற்றலோடு, இத்தனை சத்துக்களோடு, இத்தனை திறன்களோடு அந்த தாய்ப்பால் வெளியிலே சுரக்கிறது. இந்த தாய்ப்பால் இத்தனை சத்துக்களோடு வெளியிலே வர வேண்டும் என்றால் எத்தனை சத்துக்கள் உள்ளே போடப்பட்டிருக்க வேண்டும்? அப்படியே டாக்டர்ஸ், ஆராய்ச்சியாளர்களும் பிரமிச்சு நிற்கிறான். அப்பா, இதையெல்லாம் ப்ராடக்ட் பண்றதுக்கு, தயாரிக்கிறதுக்கு மூலக்கூறுகள் உள்ள போடணும்னு கற்பனை பண்ண முடியலையே. இத்தனோடு 10 அவுன்ஸ் இருக்கு, 20 அவுன்ஸ் இருக்கு. இந்த 20 அவுன்ஸ் பாலுல இவ்வளவு சத்துக்களை அடர்த்தியா உள்ள வச்சு திணிக்கணும்னா, அவ்வளவு கொடுத்தா தான் இவ்வளவு வருங்க. சரி, அவ்வளவு கொடுத்தாலாம் பிள்ளைக்கு தாய்ப்பால் விட்டுகிற ஒரு தாய் என்ன சாப்பிடுகிறாள் என்று பார்த்தால், வளமையாக சாப்பிடுகிற உணவை தவிர வேறு எதையும் சாப்பிடல. எப்போதும் சாப்பிட மாதிரி தான். சில நாள் பழைய கஞ்சி, சில நாள் சுடுசோறு, சில நாள் சாம்பார், சில நாள் சக்கரை பொங்கல், சில நாள் பூரி, சில நாள் சப்பாத்தி, சில நாள் இட்லி, சில நாள் தோசை, மிகச்சில நாள் மந்தி, மிகச்சில நாள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், மிகச்சில நாள் இந்த மாதிரியான வகையான உணவுகள். தாய்ப்பால் ஊட்டுவதற்கு முன்பு என்ன சாப்பிட்டாலோ
குழந்தை பேற்றுக்கு முன்னால் என்ன உணவு உண்டாலோ அதே உணவு தான் குழந்தையை பிரசவித்த பிறகும் அவள் சாப்பிடுகிறாள். ஆனால் உண்ட உணவிலே இருக்கிற சத்துக்கள் என்னன்னு டெஸ்டுக்கு கொடுத்தா அது ஒண்ணுமே இல்லை, பாதிக்கு மேல சக்கன்றான். 2 கிலோ அரிசி திம்பா, சோறு திம்பா. சரி, சோத்தை பூரா லேபுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி கொடு அப்படின்னா சோத்துல என்ன இருக்கு? சோத்துல 88% கார்போஹைட்ரேட் இருக்கு. அது அது நல்ல அப்படியே கும்முன்னு கொழுக்க வைக்கும்பா, அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? அது மெக்னீசியம் 2% இருக்குது, அயன் ஒரு 4% இருக்குது, இது 2 அது 2ன்னு மீதி ஒரு 20% பா, முடிஞ்சு போச்சுங்க. மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒண்ணுமே இல்லை. தாய்ப்பாலோடு கம்பேர் பண்ணுகிற பொழுது இவள் உண்ணுகிற உணவு என்பது அதிலே லட்சத்திலே 1 மடங்கு கூட சத்தில்லாத உணவை உண்ணுகிறாள். உள்ள போடுறது அற்பம், வெளியில வர்றது அற்பம். உலகத்துல எங்கேயுமே நடக்காது. எதை போட்டமா தானே வரும், எதை கொடுத்தமா தானே கிடைக்கும். உள்ள என்ன கொடுத்தமா தானே வெளியே வரணும். ப்ரொடக்ஷனுக்கு தேவையான மூலக்கூறுகள் எவ்வளவு கொடுக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தயாரிப்பு பொருட்கள் வெளியே வரும். ஆனா உள்ள கொடுத்தது ஒரு ஃபேன் தயாரிக்கிறதுக்கு தேவைப்படுற மெட்டீரியலை உள்ள கொடுத்தோம். ஆனா கம்பெனி உள்ளுக்குள்ள இருக்கிற மிஷின் வெளியில 1000 ஃபேனை தயார் பண்ணி வெளியே அனுப்பிச்சுன்னா எப்படி ஆச்சரியம்! அதை விட மிஞ்சுகிற ஆச்சரியம் அவள் உண்ணுகிற உணவு. இந்த அரிசியில, இந்த கோதுமையில, இந்த சட்னியில, இந்த மல்லிக்கீரையில, இந்த கத்தரிக்காவுல, இந்த வெண்டைக்காவுல 1% சத்துத்தான் இருக்கிறது. 1% உள்ள அனுப்புறா. உள்ளுக்குள்ள ப்ராசஸிங் முடிஞ்சு வெளியில வரும் பொழுது 100% சத்துக்களாக வெளியிலே வருகிறது. எப்படி வருகிறது, ஏன் வருகிறது என்கிற கேள்வி எழுப்பினார். இன்றைய உலகத்திலே எந்த பதிலும் இல்லை. விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், வருகிறது, அவ்வளவுதான், வருதுப்பா. விதை ஒன்று போட்டால் சுரை உண்டா முறைக்கும் என்று கேட்பார்கள். இங்கே அதுதான் நடக்கிறது. போட்ட விதை அற்பம், வெளியிலே வந்த செடியோ அற்புதம். நம்ப முடியல. அறிவாளிகள பதில் இல்லைல்ல. கண்ணுக்கு முன்னாடி நடக்குது, ஆனா ஏத்துக்கிறீல்ல. வேற வழியே இல்லை, நம்புறதை தவிர வேற வழியே இல்லைல்ல. இதை செய்து காட்டுகிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஏற்க முடியாத, உலகத்திலே யாராலும் செய்யவே முடியாத ஒரு பெருங்காரியத்தை மிக சாதாரணமாக கொடுத்தது ஒன்று, நடக்க வேண்டியது ஒன்று, நடப்பது வேறொன்று என்று நடக்கிறது. இது போலத்தான் நீ கொடுத்தால் குறையும் என்று உலகமே சொல்லும். ஆனால் இறைவன் சொல்லுகிறான், கொடுத்தால் குறையாது, அது பெரும். இப்ப நீங்க எதை நம்ப போறீங்க? உலகம் சொல்லுகிற கொடுத்தால் குறையும் கோட்பாட்டையா, இறைவன் சொல்லுகிற கொடுத்தால் வளரும் என்கிற எதை நம்ப போறீங்க? அது உங்க சாய்ஸ். நீங்க ஃபில் பண்ற பேப்பரை பொறுத்து. நம்ம கொடுப்போம்ல லிஸ்ட், நீங்க வச்சிருப்பீல்ல, நெக்லஸ் வேணும், 10 லட்சம் பணம் வேணும், கடன் அடைக்க காசு வேணும், முக்கியமான வீதியில பெரிய 2000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பெரிய ஷோரூம் வேணும், அந்த ஊர்ல 10 ஏக்கர் நிலம் வேணும், இந்த ஊர்ல 4 எஸ்டேட் வேணும். இது எல்லாம் கொடுத்து பெற போகிறீர்களா இல்லையா? அதற்கான முடிவு உங்களை சார்ந்தது. கொடுக்க கொடுக்க பெருகும், கொடுக்க கொடுக்க கிடைக்கும். இது இறைவனின் விதி. அல்லாஹ் சொல்லுகிற சான்றுதான் ஒரு தாய்ப்பால். உன்னால் நம்ப முடியாது, பதில் சொல்ல முடியாது. உன் அறிவு அப்படியே என்ன தெரியலையே. அதே மாதிரிதான் 10,000த்துல 2000 கழிச்சா 8000 தானே, அது எப்படி 28,000? நம்ப முடியல. நம்பு. ஏன்னா ரப்புல் ஆலமீன் சொல்றான். நம்ப முடியல, ஆனா நம்பு. எப்படி தாய்ப்பாலை நம்ப முடியல ஆனாலும் நம்புறியோ, அதுபோல இந்த கால்குலேஷனை நம்ப முடியல ஆனாலும் நம்பு. யுர்பி சதகாத், தர்மங்களை அல்லாஹ் வளர்க்கிறான். தர்மம் வளரும். தர்மம் மட்டுமல்ல, நன்மையான காரியங்கள் எதற்கெல்லாம் உதவுகிறீர்களோ எல்லாம் உங்களை வளர்க்கும். இஸ்லாமிய நம்பிக்கையின்படி இன்னும் நல்லா செஞ்சீங்க. நன்மைக்கு உதவுவது எவ்வளவு பெரிய மாற்றங்களை, நல்வாழ்வை நமக்கு தரும்ன்றதுக்கு இன்னொரு உதாரணத்தை பாருங்க. அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்ம எல்லாரும் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறோம். நம்முடைய தேவைகளுக்காக, கஷ்டங்கள் நீங்குவதற்காக, நல்ல வாழ்க்கைக்காக, நிம்மதிக்காக நம்ம அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறோம் தானே. எல்லாருமே என்ன துஆ செய்யறோம்? அல்லாஹ் எனக்கு அதை கொடு, என் பிள்ளைக்கு இதை கொடு, என் மனைவிக்கு அதை கொடு, என் கணவருக்கு இதை கொடு, என் தொழில விருத்தியை கொடு, நோயற்ற வாழ்வை கொடு, சந்தோஷமான நிம்மதியான குடும்பத்தை கொடு, அப்படி எல்லாம் கேட்கிறோம்ல. இந்த துஆக்கள் ஏற்கப்படுகிறதா, ஏற்கப்படுவதில்லையா? பல நேரம் நமக்கு எதுவுமே தெரியறதில்லை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
உன்னுடைய துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது என்ன வாய்ப்பு தெரியுமா? நீ துவா செய்கிற பொழுது உனக்கு 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 என்று நீ கேட்டுக் கொண்டிருப்பதை கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு உனக்கு அருகிலே இருக்கிற மற்றவருக்காக நீ துவா செய்து பார். அவர் பக்கத்தில் உள்ளவங்களை எல்லாம் நீ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வா. உங்க தெருவில் ஒருத்தர் கணவர் இறந்துட்டாங்க, பெண்ணு தனிமையில இருக்கிறா, வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவா தெரியலையே, உங்களுக்கு ஒரு கவலை வருது. தொழுது முடிச்சுட்டு அல்லாட்ட கையேந்தும் போது, அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு என்ன வாழ்க்கைக்கு என்னன்னே தெரியல, ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கூடல்ல, குறைஞ்சபட்சம் அவருடைய பொருளாதார பிரச்சனையை நீக்கிறல்லா, அந்த பெண்ணுக்காக துவா செய்றீங்க. உங்க தெருவில் ஒரு பிள்ளை படிக்கிறதுக்கு வழி இல்லாம நல்லா படிக்கிறான், 10th படிக்கிறான், 12th படிக்கிறான், நல்ல மார்க் வாங்குறான், படிச்சாவன பெரிய ஆளாயிரம் நல்ல தெரியுது. ஆனா குடும்ப சூழல், பொருளாதார சூழல், நல்ல படிக்க வைக்க வாய்ப்பு இல்லை. அவனை வீட்டுல அந்த வயசுல அவனை வேலைக்கு அனுப்புறாங்க. இப்போ அவனை படிக்க வச்சா நல்லா இருக்குமே, அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமே உங்களுக்கு தோணுதா? அல்லாட்ட கையெழுந்துங்க. யாரெல்லாம் அந்த தெருமுனையில இருக்கிறான முஜீப் ரஹ்மான் மகன் அந்த அப்துல் காதருக்கு யாரெல்லாம் அவனை படிக்க வையலாம், அவனுடைய படிப்புக்கு நீ உதவி செய்யலாம், அவனுக்கு நீ பொருளாதார உதவி கூடலாம், அவனுக்கு செய்யுங்க. பிள்ளை இல்லாம யாரெல்லாம் எனக்கு பிள்ளையத்தான் கேட்கிறீங்களே, அதை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டு உங்க தெருவில் யாருக்கெல்லாம் பிள்ளை இல்லையோ அவங்களையெல்லாம் உங்க நிலவுல கொண்டு வந்து யாரெல்லாம் அவங்களுக்கு பிள்ளைய கூடலாம், இவங்களுக்கு பிள்ளைய கூடலாம், யாரெல்லாம் வேலை இல்லாம இருக்கானோ அவனுக்கு வேலையை கூடலாம், யாரெல்லாம் நோய்வாயில் இருக்கானோ அவனுக்கு நிவாரணத்தை கூடலாம், யாரெல்லாம் கவலையில் இருக்கானோ அவனுக்கு சந்தோஷம் கூடலாம், யாரெல்லாம் அறிவை தேடுறானோ அவனுக்கு அறிவை கூடலாம், யாரெல்லாம் பதவியை கேட்கிறானோ அவனுக்கு பதவியை கூடலாம் அப்படின்னு உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்களை எல்லாம் மனசுக்குள்ள கொண்டு வந்து அவனுக்கு கொடு, அவனுக்கு கொடு, அவனுக்கு கொடு, அவனுக்கு கொடுன்னு அடுத்தவனுக்காக நீங்கள் ஒரு நாள் துவா செய்து பாருங்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இது மாதிரி யார் பிரார்த்திக்கிறாரோ அவ்வாறு பிரார்த்திக்கிறவருக்கு அருகிலே அல்லாஹ் ஒரு வானவரை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புகிறான். யாருக்கு தெரியுமா? யாரெல்லாம் எனக்குத்தான் கேட்கிறவனுக்கு இல்ல, அவனுக்கு கூட அவனுக்கு கூட அவனுக்கு கூட அடுத்தவனுக்கு கேட்கிறாங்க. அவனுக்காக அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புகிறான். அந்த வானவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இவன் துவா செய்கிற பொழுது இவனுக்கு அருகிலே இருந்து கொண்டு, யா அல்லாஹ் இவன் கேட்பதை போல இவனுக்கும் கொடு, இவன் கேட்பதை போல ஆரோக்கியத்தை கொடு, அவனுக்கு கேட்கிற செல்வத்தை இவனுக்கும் கொடு, அவனுக்கு கேட்கிற வாரிசை இவனுக்கும் கொடு, அவனுக்கு கேட்கிற வேலையை இவனுக்கும் கொடு, அவனுக்கு கேட்கிற பதவியை இவனுக்கும் கொடு என்று சொல்லி யாரு கேட்கிறார்? வானவர் கேட்கிறார். எப்படி கேட்கிறார்? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட வானவர். நான் கேட்கிற துவா அங்கீகரிக்கப்படுமா அங்கீகரிக்கப்படாதா எனக்கு தெரியாது, ஆனால் எனக்காக அல்லாஹ்வின் வானவர் கேட்கிற துவா, அதுல யாருக்கா டவுட் இருக்கா? ஏன்னா அல்லாஹ் தான் கேட்க சொல்லியிருக்கான், அல்லாஹ் தான் அனுப்பி விட்டுருக்கான். அவன் ஊருக்கு கேட்கிறான்பா, நீ அவனுக்கு கேள். நீங்கள் பிறருக்கு உதவி செய்ய ஆரம்பித்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நபிகளார் சொன்னார்கள், மன் நஃபஸ குர்பத்தம் மின் குரபி துன்யா நஃபஸல்லாஹு குர்பஹு ஃபில் ஆகிரா. யார் இந்த உலகத்தில் ஒருவருடைய சிரமத்தை போக்க பாடுபடுகிறாரோ அவரது சிரமத்தை போக்க அல்லாஹ் போக்கி விடுவான். வல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபி அவுனி அஹீஹி. யார் தன் சகோதரனுக்கு உதவி செய்கிற வேலையில் ஈடுபட்டிருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் உதவுகிற பொறுப்பை எடுத்துக் கொள்கிறான். மன் வஸல வஸலஹுல்லாஹ். யார் உறவுகளை மற்றவர்களை அரவணைத்துக் கொள்கிறாரோ அல்லாஹ் அவரை அரவணைத்துக் கொள்கிறான். ஒமன் கதா கதாஹுல்லாஹ். யார் பிறரை வெறுத்து ஒதுக்குகிறாரோ அவரை அல்லாஹ் வெறுத்து ஒதுக்குகிறான். நீ பிறருக்கு உதவி, நீ பிறரோடு நெருங்கி, நீ பிறருக்கு உதவி செய், அல்லாஹ் உனக்கு உதவி செய்கிறவனாக மாறுவான். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான். அல்லாஹ்வுக்கு உதவுறது இதான் அல்லாஹ்வுக்கு உதவுறது. அடுத்த மனிதர்களுக்கு செய்கிற உதவி மற்ற மதங்கள்ல சொன்ன மாதிரி கடவுளுக்கு உதவுறதுன்னு சொன்னா கடவுளுக்கு மேல கொண்டு பஞ்சாமிர்தத்தை கொட்டுறது அல்ல, நெய்யையும் பாலையும் கொட்டுறது அல்ல, கடவுளுக்காக வேண்டி வழிபாடு செய்வதல்ல. அல்லாஹுக்கு உதவுதல் என்றால் அல்லாஹுவின் படைப்புகளுக்கு உதவுதல். அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செய்தால் இன் தன்சுருல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செய்தால் யன்சுருக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நன்மையான காரியங்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு அந்த நன்மைகளை மென்மேலும் பெருக்கி தருவான் என்று சொல்லி அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அருமையாக போதிக்கிறார்கள். அந்த செய்தியினை உள்ளத்தை உள்வாங்கியவர்களாக பொருளாதாரத்திலே சேர்த்து சேர்த்து கஞ்சத்தனம் செய்து கொண்டிருக்காமல் தாராள மனதோடு நன்மையான காரியங்களுக்கு அள்ளி இறைக்க ஆரம்பித்தால் கண்டிப்பாக அல்லாஹ் பன்மடங்காக பெருக்கி தருவான் என்கிற நம்பிக்கையோடு பொருளாதாரங்களை வாரி வழங்குவோம். நல்ல காரியங்களில் பிறருக்கு உறுதுணையாக இருப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்கு நல்ல பிரதிபலனை தந்தருள் புரிவானாக.